வணக்க மகளே, நான் உங்கள் கடைக்கு தம்பி. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜாரை பத்தி தான் பார்க்க போறோம். ஜார்ல வந்து அதிகமான சவுண்ட் வர்றது, அப்புறம் கீழே வந்து தண்ணி ஒழுகுறது, இது எதனால நடக்குது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இதை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு பாத்துருவோம் மக்களே. வாங்க மக்களே, இந்த டூல்ஸை வச்சு கப்ளரை கழட்டுங்க. கட்டிங் மேல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கட்டிங் மேல வச்சு கழட்டா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி டூல்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் கழட்டுறதுக்கு. கப்ளர் கழட்டுங்க. கழட்டி கப்ளர் எடுத்துட்டு உள்ள சாப்பிட்டு இருக்கும், சாப்பிட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் உள்ள. சாப்பிட்டுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுமே தேஞ்சிருச்சு. ஃபுல்லா காடி இல்ல, அந்த காடி இருக்கணும். அதனால சாப்பிட்டுமே தேஞ்சிருச்சு. நமக்கு உள்ள ஒரு புஷ் தெரியும் பாத்தீங்கன்னா, இதான் பித்தளை புஷ். இது வந்து தேர்னாலதான் நமக்கு வந்து சவுண்ட் வரும். இதை நம்ம இப்ப வந்து இந்த புஷ்ஷை எடுத்துட்டு வேற புஷ்ஷுக்கு போய் புது புஷ் வந்து நம்ம போடணும். அதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பைப் இருக்கணும். பைப் இருந்துச்சுன்னா மேல வச்சு நம்ம புஷ்ஷை கழட்டுறதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். அந்த கரெக்டா அந்த புஷ்ஷை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ள போற மாதிரி வைக்கணும். இப்படி கரெக்டா ஹோல்ஸ்குள்ள போற மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்குன்னு ஒரு டூல்ஸ் கொடுக்குறாங்க. புஷ் கழட்டுறதுக்குன்னு ஒரு டூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கிட்டீங்கன்னா புஷ்ஷை வந்து நம்ம ஈஸியா கழட்ட முடியும். போற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த ஹோல்ஸ்குள்ள போற மாதிரி இருக்கும். அந்த புஷ் மட்டும் தனியா கழந்துட்டு வந்துடும். இப்படி வச்சு அடிச்சீங்கன்னா அந்த புஷ் மட்டும் தனியா கழந்துட்டு வந்துடும். இப்ப பாத்துக்கோங்க, ஃபுல்லா பெரிய ஓட்டை வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம அந்த புஷ் வந்து தனியா விழுந்துருச்சு. இதுதான் அந்த பித்தாளை புஷ்ன்றது. இந்த புஷ் தான் நம்ம இங்க இருந்திருக்கும். இப்படி இருந்திருக்கும். இங்கதான் இந்த புஷ் தான் நமக்கு இங்க இருந்திருக்கும். இந்த புஷ்ல என்ன செய்யணும்னா, இந்த புஷ் தேயத்தான் நமக்கு வந்து கீழே வந்து தண்ணி விழுவும், சவுண்ட் அதிகமா இருக்கும், சீக்கிரமே அரைக்காது. இந்த புஷ் எப்படின்னா, இதுக்குள்ளதான் சாப்பிட்டுருக்கோம். இதுக்கு மேல பிளேட் இருக்கும். இதுக்கு மேலதான் இப்படிதான் பிளேட் இருக்கும். உள்ள வந்து இப்படி இந்த பொசிஷன்லாம் தான் இருக்கும். இந்த சாப்பிட்டு இந்த பிளேடு சுத்த அந்த சாப்பிட்டு சுத்திட்டே இருக்கும். இது வந்து சாப்பிட்டு இது வந்து சுத்த பித்தளை புஷ் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா தேஞ்சுக்கிட்டே இருக்கும். அதிகமா தேய என்ன செய்யும்னா கொஞ்ச நாள்ல ஒரு 6 மாசம் 1 வருஷம் கொஞ்ச நாள்ல வந்து இந்த பித்தளை புஷ் தேஞ்சிடும். எப்படின்னா அடிக்காம இருந்தா தேயாது. கொஞ்ச நாள் அடிக்க யூஸ் பண்ண டெய்லி யூஸ் பண்ண நமக்கு வந்து சீக்கிரமா தேஞ்சிடும். இது மட்டும் நம்ம மாத்தினாலே போதுமானது. அப்போ அங்கனக்குள்ள இது வந்து சாப்பிட்டும் போயிருக்கு, காடியே இல்லை. அதனால நம்ம சாப்பிட்டையும் புஷையும் சேர்ந்து மாத்த போறோம். பிளேடு வந்து நல்லா தான் இருக்கு. நமக்கு வந்து இதுல பிளேடு மாத்தலாம், சாப்பிட்டையும் புஷையும் சேர்ந்து மாத்திர மாதிரி. இது உண்டான புஷ். இது வந்து சின்ன ஜார் புஷ்ன்னு கேட்டாலே கிடைக்கும். பாத்துக்கோங்க. அளவு தெரியலன்னு கொண்டு போய் நம்ம கலட்டிட்டு அந்த புஷ் மாதிரி சேம் சைஸ்ல வாங்கிக்கலாம். அதே சேம் சைஸா இருக்கணும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் அதே சேம் சைஸா இருக்கணும். சின்ன ஜார் இந்த புஷ்ஷோட இது பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், நம்பர்லாம் இருக்கும். இந்த சின்ன புஷ்ஷுக்கு நம்பர்லாம் இருக்கும். சின்ன ஜாருக்கு வந்து இந்த புஷ்ஷும் வரும், பெரிய புஷ்ஷும் வரும். இந்த புஷ்ஷுக்கு பாத்தீங்கன்னா 411 நம்பரு. இந்த புஷ்ஷை வாங்கிக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்னா, கரெக்டா அந்த இது நேரா வச்சுக்கணும். இந்த புஷ்ஷை வந்து அதுக்கு நேரா வச்சுக்கணும். இப்படி அதுக்கு நேரா உள்ள போகாது. அப்படி அதுக்கு நேரா வச்சுக்கிட்டு அப்படியே இந்த மிஷின் இதை வச்சுட்டு இந்த பைப்ல வந்து இந்த அப்படி வச்சுட்டு மேல அந்த புஷ்ஷையும் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கம்பி இப்படி வச்சுக்கிட்டணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும். கொஞ்சமா அடிச்சு அதை உள்ள இருக்கணும். இப்ப நம்ம வந்து ஃபுல்லாமே அடிச்சு இறக்கிட்டோம். இதை எடுத்துட்டு பாருங்க. இப்ப நம்ம வந்து இந்த புஷ் வந்து நான் மாத்திட்டோம். நல்லா பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு வந்து உள்ளே அங்கிட்டு போக கூட இங்கிட்டு போக கூட சென்டர்ல வந்து நல்லா பிடிமானமா நல்லா கரெக்டா இருக்கணும். இந்த புஷ் வந்து இப்ப நம்ம வந்து மாத்தின புஷ் வந்து நம்ம லூஸா போச்சுன்னா, அந்த வந்து லூஸா போய்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல இது வந்து பிடிமானம் இல்லை. அப்படின்றப்ப என்ன செய்யணும், லூஸா போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், இந்த ஜார் பேஸை தான் மாத்தணும். இந்த செட்டோட தான் மாத்தணும். இந்த செட்டு நம்ம மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செட்ல வந்து ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா. இது வந்து 3 ஸ்க்ரூ பேஸ். இது வந்து 3 ஸ்க்ரூ பேஸ். இதே மாதிரி பேஸ் வாங்கிட்டு நம்ம மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வேணா ஜார் பேஸ் மாத்திர மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புஷ் வந்து நல்லா டைட்டா மாத்தியாச்சு. இங்க வந்து நம்ம புஷ் பண்ணாலும் நமக்கு உள்ளேயும் போக வெளியே வர அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒவ்வொரு சிலதெல்லாம் மாத்தி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஃபுல்லா லூஸ் ஆயிடும், ஃபுல்லா சுத்தியும் லூஸ் ஆயிடும். அப்படின்றப்ப உங்களுக்கு சில போயிடும். அது அப்படின்றப்ப வேஸ்டா போயிடும். ஜார் பேஸ் மட்டும் தான் மாத்தணும். இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த புஷ் மாத்திட்டாலே நமக்கு போதுமானது. லீக்கேஜ் வராது. நமக்கு நல்லாவும் அரைக்கும், நல்லா சூப்பரா அரைக்கும். சவுண்டும் கேட்காது. மிக்சர் வந்து அதிகமான சவுண்டும் சத்தமும் வராது. இது வந்து ஜார்ல மிக்சர் நார்மலா ஓட்டி பாருங்க. அதுல சவுண்ட் விளாட்டி ஓகே தான். அதுல சவுண்ட் விளாட்டி இதுதான் கம்ப்ளைண்ட். அதுலயும் சவுண்ட் வந்துச்சுன்னா அதுலயும் புஷ் தெரிஞ்சிருக்கும். மாத்தணும் மக்களே. இப்ப நம்ம எல்லாமே மாத்திட்டோம். இப்ப வந்து நம்ம சாப்பிட்டு போட்டு ஃப்ரீ பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து
சாப்பிட்டு பாருங்க. இந்த புது சாப்பிட்டு இது வந்து புது சாப்பிட்டு வச்சிருக்கேன், கையில வச்சிருக்கேன். இது வந்து பழைய சாப்பிட்டு இருக்கு. புது சாப்பிட்டுல பாருங்க காடி இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? முனியில வந்து காடி இருக்கு, இதுல காடி எதுவுமே இல்லை. இந்த காடி இருந்துச்சுன்னா இந்த பிளேட வந்து இந்த காடியில கரெக்டா பொசிஷன்ல உட்காந்துக்கிறோம். எங்கேயுமே நகல விடாது. நம்ம மேல நட்டு போட்டு டைட் வச்சோம்னா எங்கேயுமே நகல விடாது. அதே மாதிரி நம்ம காடி இல்லாததுல போட்டோம்னா, இப்படி காடி இல்லாததுல போட்டோம்னா அப்படி சுத்த ஆரம்பிச்சிடும், ஃபுல்லாமே சுத்த ஆரம்பிச்சிடும். இப்ப காடியில் இருக்கிறதுல போட்டீங்கன்னா அப்படி சுத்தாது. அதனால நீங்க சாப்பிட்டே இப்படி சுத்திச்சுன்னா சாப்பிட்டே மாத்திக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டுல அந்த காடியில கரெக்டா அந்த காடியில பொசிஷன் பார்த்தா இப்படி சுத்தவே சுத்தாது. சுத்தி பாருங்க, சுத்தவே சுத்தாது. இப்படி இந்த மேல வந்து நட்டு கொடுத்துருப்பாங்க, நட்டு இருக்கும். இந்த நட்டையும் மேல வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்படி மேல வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்டு கட்டிங் மேல வச்சு ஏற்றிக்கோங்க. கட்டிங் மேல வச்சு இப்ப நட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி நட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி டைட் ஏற்றிக்கோங்க. நல்லா ஃபுல் டைட் வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம மாட்டிட்டோம். இப்போ ஃபுல் மாட்டிட்டோம், எல்லாமே மாட்டிட்டோம். இப்போ வந்து அந்த புஷ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபுல்லா விடணும். ஒவ்வொரு சிலவங்களுக்கு உள்ள போகாது, ஏன்னா புஷ் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதுக்கு பேர் ரைமர் இருக்கு. அந்த புஷ் வந்து டைட்டா இருக்கு, இது வந்து ரைமரு. இதை கொஞ்சம் போட்டு அப்படியே புஷ் வந்து நம்ம இது பண்ணோம்னா லூஸ் பண்ணலாம், லைட்டா ஃப்ரீ பண்ணிக்கலாம். கொஞ்சம் புது புஷ்னால கொஞ்சம் டைட்டா தான் கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டா உள்ள போகாதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க எப்படின்னு. எல்லா சைடுமே சுத்தியும் நம்ம வந்து இது பண்ணணும், ரைமர் பண்ணணும். இது வந்து வாசர், ரவுண்ட் வாசர். இதை வந்து உள்ள போட்டுக்கணும். பிளேடு பக்கத்துல ஒரு ரவுண்ட் வாசர் கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா புஷ்க்கு இருக்கும் தேவையாம இருக்கிறதுனால ஒரு ரவுண்ட் வாசர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு, நமக்கு வந்துருச்சு. பிளேடு வந்து கீழே உட்காந்துடக்கூடாது, கீழே வந்து உரசணும். அப்படி கீழே வந்து ஃபுல்லா உட்காந்துடக்கூடாது, லைட்டா கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கணும். கீழே வந்து உரசாதபடிக்கு மேல தூக்கி வச்சுக்கணும். அதுக்கு தேவை வந்து ரவுண்ட் வாசர். இந்த வாசரை போய் இப்படி உள்ள போட்டு இந்த ரவுண்ட் வாசரை ஒண்ணுன்னா அப்படி உள்ள போடுங்க. உள்ள போட்டு கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கோங்க. கீழே வந்து உரசாம இருக்கிறதும் கொஞ்சம் மேல தூக்கி வச்சுக்கோங்க. 3-4 வாசர் போட்டிருக்கேன் நானு. இப்போ வந்து இங்க நம்ம வாசரை வச்சுட்டோம், 3-4 வாசரை வச்சிருக்கோம். இந்த மாதிரி 3-4 வாசர் வச்சிருக்கோம். கையில இருந்து 3-4 வாசர் இப்படி உள்ள வந்து வச்சிருக்கோம். அந்த பேஸ் கிட்ட கொஞ்சம் மேல உங்களுக்கு வேணும்னா மேல வச்சுக்கோங்க. இல்லாட்டி புஷ் மேல வரைக்கும் அந்த சீட் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. கீழே இருக்க அந்த இதுல உரசக்கூடாது, ஜார்ல வந்து டீ மட்டத்துல வந்து உரசக்கூடாது, கொஞ்சம் மேல தூக்கியே இருக்கணும். கீழேக்கும் மேலேக்கும் கொஞ்சம் தூக்கியே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி வெட்டு முடிஞ்ச வரைக்கும் போடணும். அந்த மாதிரி போட்டு கப்ல வச்சு டைட் பண்ணிடணும். கையை வச்சு டைட் பண்ற அளவுக்கு பானவே வந்து இது வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். இது மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டா இருக்கும். இது வந்து சுற்றுப்ப வந்து இப்போ வந்து டைட்டா இருக்கும், ஃபுல்லா கரெக்டா இருக்கணும். மேலே கீழே ஷேக் வரக்கூடாது, அதே மாதிரி சைட்லையும் ஷேக் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஜார் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து சைட்ல லைட்டா ஆடுது, மேலே எங்கேயே வருது அப்படின்னா கொஞ்சம் லூஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் அந்த வாசரை, அந்த லூஸ் இருக்குதுன்னா அந்த வாசரை ஒன்று சொன்னல ரவுண்டு வாசரை, அதை போட்டு சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம வந்து சூப்பரா பிளேட பத்தி சுத்தினீங்கன்னா மேல இங்கே இழுத்து பார்த்துக்கோங்க, அசைச்சு பார்த்துக்கோங்க, வராது, நல்லா சூப்பரா இருக்கும். இப்படி இவ்வளவுதான் மாத்துறது. சவுண்ட் கட்டணே தண்ணி லைட்டா லீக்கேஜ் ஆனவொடனே இதை போய் மாத்திக்கோங்க, கடையில மாத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கீழே வந்து பழைய கப்ளர் போட்டிருக்கோம், மேல வந்து பழைய பிளேடு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க, என்னங்க என்ன மாத்தினீங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம உள்ள இருக்க புஷ்ஷும் சாப்பிட்டு வாங்கிக்கோங்க சொன்னா புரியாது. உள்ள இருக்க புஷ்ஷுமே இவர் நினைச்சுக்கிட்டு கப்ல இது என்ன மாத்தவே இல்லை, எதுவுமே மாத்தவே இல்லை, எதுக்கு போய் காசு வைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அனுபவப்பட்டேன். எதுவுமே மாத்தாம என்னப்பா வேலை பார்த்து வச்சிருக்க, அவங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால கஸ்டமர் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தான் அவங்களுக்கு ஃபுல்லா வீடியோ எடுத்து போட்டீங்க மக்களை. இதுக்கு நமக்கு முக்கியமான காரணம் அந்த புஷ் தான். நான் சொல்லிடுவேன் அவங்ககிட்ட, இந்த புஷ்ஷை காமிச்சிருவேன் பக்கத்துல, இந்த புஷ்ஷை பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட காமிச்சிடுறது, இந்த புஷ் தான் உங்க வேற மாத்திருக்கு, இந்த சாப்பிட்டும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறது. இந்த கப்ளர் வந்து இப்ப நல்லாதான் இருக்கு, அதனால அவங்களுக்கு போட்டு விட்டேன். கப்ளர் போச்சுன்னா நீங்க மாத்தி விட்டுருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கடைக்குட்டி தம்பி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் போட்டுங்க மக்களே. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, நம்ம வீடியோ அடுத்தடுத்து போற வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நன்றி மக்களை, வணக்கம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களை, வணக்கம் மக்களை.